நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாய சின்னம் உறுதியாக நமக்கு தான், தைரியமா வேலையை பாருங்க என்று உறுதியாக பேசிய சீமான், இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஒரு 5 நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு தகவல், நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, நாம் தமிழ் கட்சிக்கு இன்னும் விவசாய சின்னம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தி அப்படிங்கிறது நமது கட்சி உறவுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்படி இது குறித்த விவாதங்கள் பல வகையில போயிட்டு இருந்தாலும் ஆனால் சீமான் அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் எந்த ஒரு தகவலும் கொடுக்காம இருந்தாங்க. இப்படி இந்த சின்னம் கைமாறியதற்கு காரணம் நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியும் சீமானுடைய வளர்ச்சியும் பொறுத்துக்கொள்ள முடியாத எதிர்கட்சிகள், குறிப்பா பாஜக கட்சியினுடைய இது சதி திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு சிறிய கவனக்குறைவு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தது. இது குறித்து ராவணா வலைவலியில ஐயா ஏகலைவன் அவர்கள் தெளிவாகவே பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கான சின்னம் என்ன தேவையோ அதை குறித்த ஒரு விண்ணப்பம் தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, மெயில் அனுப்பியிருக்காங்க. இது குறித்து விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு கால அவகாசமும் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல சென்னை உட்பட வட மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம், அதன் பிறகு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம், இதுல கவனத்தை செலுத்துறதுனால இந்த விண்ணப்பம் செய்யற இந்த வேலையில கொஞ்சம் ஒரு கவனக்குறைவா இருந்துட்டாங்க. அதாவது அந்த கால அவகாசத்துக்குள்ள இது விண்ணப்பம் செய்யாம விட்டாங்க. அதன் பிறகு விண்ணப்பம் செய்திருக்காங்க. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த, அதாவது நாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் சீமானுடைய வளர்ச்சியும் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பாஜக ஆதரவாளர்கள், இல்லைன்னா இவர் எதிர்கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அதாவது தன்னிச்சையாகவே இந்த நாம் தமிழகத்தினுடைய விவசாய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி இந்த சூழல தான் பல கட்டங்களில் அந்த விவாதங்கள் போயிட்டு இருந்தது. இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தகவலும் சொல்லாம இருந்தாங்க. ஆனால் நேற்று செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் இந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது உறுதியாக விவசாய சின்னத்தை நாங்க மீட்டெடுப்போம், விவசாய சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருகின்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம், இது போன்ற சூழ்நிலை வேற எந்த கட்சிக்கும் இனி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க வழக்கு தொடர்வோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா தனது தம்பி தங்கைகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எதை பற்றியும் கலப்படாதீங்க, சின்னம் நமக்கு தான், உங்களுடைய வேலையை நீங்க தெரியுமா பாருங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதனால விவசாய சின்னம் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம். சரிங்க நண்பர்களே, இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் வலைவலியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.